ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்ல நேற்று இன்று நாளை எப்போதுமே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பவர்ஃபுல் எவர்கிரீன் ஸ்ட்ராட்டஜி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில எங்க என்ட்ரி பாயிண்ட், எங்க டார்கெட், எங்க ஸ்டாப் லாஸ் போன்ற சீக்ரெட்களை நிறைய லைவ் எக்ஸாம்ஸோட பார்க்க இருக்கிறோம். குறிப்பா கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன்ல பேங்க் நிப்டியில ஒரு 2000 பாயிண்ட்ஸ் எப்படி கேப்சர் பண்றது அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோ எண்ட்ல வர இருக்குது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் நார்மல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டு டைப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா மேல இருக்கிற அந்த ரெட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸுங்க, கீழே இருக்கக்கூடிய அந்த கிரீன் லைன் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு சப்போர்ட் ரேஞ்சுங்க. மார்க்கெட் ரொம்ப நேரமா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட்டுக்கும் இடையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் டைம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. இந்த ரெட் கேண்டிலோடைய க்ளோஸ் தான் நம்மளுடைய என்ட்ரியா இருக்கணுங்க. ஸோ இதனுடைய டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா இந்த சேனலோட ஹைட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குதுனாக்கா அதே ரேஞ்ச் கீழே ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இதனுடைய ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரேக் அவுட் ஹேண்டிலோடைய ஹை தான் நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு ட்ரேட் பண்ணணுங்க. வாங்க லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது 5th November 2024 பேங்க் நிப்டியோடைய 5 minutes சார்ட் பாத்துட்டு இருக்கிறீங்க. இதுல பாருங்க, மார்னிங் 10 o'clock இருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் ஒரு 3 hours இந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. திரும்பி ஒரு 120 கேண்டில் பாருங்க, 120 கேண்டில் வந்து 120 டைமுக்கு இருக்கக்கூடிய அந்த கேண்டில் பாருங்க, அந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாங்க. இதனுடைய டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா இந்த சேனல் சைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஒரு 400 பாயிண்ட்ஸ் நம்ம இங்க டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இதனுடைய ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரேக் அவுட் கேண்டிலோடைய லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிங்க. மார்க்கெட் ரொம்ப நேரம் ஒரே ரேஞ்சிலே அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு இடையிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்து எய்தர் அப் சைடு ஆர் டவுன் சைடு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 13 November 2024 15 minutes சார்ட்டுங்க. இந்த சார்ட்ல பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கேண்டில்ஸ் பாருங்க ஒரே ரேஞ்சிலே இருக்குது, ஒரு 200 பாயிண்ட் ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பாருங்க. சோ இது பாருங்க, ஒரு 3 years இதே ரேஞ்சில இருக்கு, ஒரு 3 years ஒரே ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதன் பிறகு 145 கேண்டில் பாருங்க, இந்த 145 கேண்டில் பாருங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் மேல கட் பண்ணிட்டு திரும்பி அந்த கீழே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. இப்போ நியூ ட்ரேடர்ஸ் நம்ம ஜஸ்ட் இது பிரேக் அவுட் பண்ண உடனே ஒரு என்ட்ரி எடுத்துடக்கூடாதுங்க. அதனுடைய கேண்டில் வந்து இந்த பிரேக் அவுட் இந்த ரேஞ்சுக்கு மேல அல்லது ரேஞ்சுக்கு கீழே வந்து ஒரு க்ளோஸ் வச்சும்போது மட்டும்தான் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணுங்க. பாருங்க, ஒரு 2 o'clock கேண்டில் பாருங்க, அந்த ரேஞ்சு சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அந்த க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாங்க. என்ட்ரி எடுக்கணும்னா இதனுடைய டார்கெட் பாருங்க, ஒரு 200 பாயிண்ட்ஸ்ல இது மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு. இதனுடைய நம்ம டார்கெட் வந்து மினிமம் 200 பாயிண்ட் வைக்கலாங்க. அதன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ஒரு 500 600 வரைக்கும் அன்னைக்கு அந்த டார்கெட் கொடுத்துருக்குதுங்க. இதனுடைய ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரேக் அவுட் கேண்டிலோடைய இந்த ஹை தான் நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு ட்ரேட் பண்ணணுங்க. இது மட்டும் இல்லைங்க, பாத்தீங்கன்னா சில நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்கவே ஒரு குறிப்பிட்ட அந்த ரேஞ்சிலே மார்க்கெட் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருங்க. இப்ப நீங்க பாக்குறது 6th November 2024 5 minutes சார்ட்டுங்க. இது பாருங்க, ஒரு நாள் முழுக்கவே அந்த 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சிலேயே அந்த பேங்க் நிப்டி ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. பாருங்க, இப்போ 7th மார்னிங் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் அந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகிருக்குது. செகண்ட் கேண்டில் ரேஞ்ச் பிரேக் டவுன் பண்ணிட்டு அந்த ரெட் கேண்டில் பாருங்க கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்குது. அந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாங்க. என்ட்ரி எடுத்தோம்னாக்கா நமக்கு ஒரு பாருங்க ஒரு 400 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட் இங்க கிடைச்சிருக்குதுங்க. இதனுடைய ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் கேண்டிலோடைய ஹை வந்து நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்களும் லைவ் எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்க ட்ரேடிங் சிஸ்டத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் இது எல்லா டைம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. சம்டைம் இது ரிவர்சல் வந்துடலாங்க. ரிவர்சல் வந்துட்டு திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்றது ரொம்பவும் சேஃப்டி எப்பயுமே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோடைய டே சார்ட்டுங்க. லாஸ்ட் ஒரு 30 days ட்ரேடிங் டேஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரே ரேஞ்சில் இந்த பேங்க் நிப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. கீழே சப்போர்ட் லெவல் ஒரு 50,200, மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் 52,600 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. இது 13 November 2024 இதனுடைய சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணிட்டு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு.
இனி வரக்கூடிய நாட்கள்ல மண்டே இந்த ரெண்டு கேண்டிலோடைய லோ பிரேக் பண்ணிட்டு ஒரு 2000 பாயிண்ட்ஸ் டார்கெட் கீழே கொடுக்குதா இல்ல மீண்டும் திரும்ப ரிவர்சல் அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். எப்படி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனங்க. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ so much.